ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்தலின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதப்பட்டார். அவர் எப்பயுமே நம்மளோடு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, அப்படியே எல்லா கண்களை மூடி ஆண்டவர் சொன்னதில், ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல தகப்பனே எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க ஆண்டவரே. என்ன பேச சித்தமா இருக்கிறீர் என்பது ஆண்டவரே என் தேவன் எங்களோடு இடைப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. ஆமென். வசனம் சொல்லுது, மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வசனம் சொல்லுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு என்ன நாள்? ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றேன்னா, உயிர் தெழுந்த நாளுக்கு இங்கிலீஷ்ல ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஈஸ்டர். இன்னைக்கு என்ன நாள்? ஈஸ்டர் நாள். அப்ப ஈஸ்டர் அப்படின்னா பாருங்க, ஈஸ்டர் என்ற சொல் பாபிலோனில வந்து இஸ்டார் என்று பாபிலோன் சொல்லிலிருந்து வந்தது. இஸ்டார் சொல்லுங்க. இஸ்டார். இஸ்டார் என்ற சொல் பாபிலோனிலிருந்து வந்தது. இஸ்டார் என்ற பாபிலோனுடைய சொல் பெண் தேவதை. அதாவது அந்த இஸ்டார் என்ற சொல் பாபிலோன்ல வணங்குகிற ஒரு பெண் தெய்வம். சரிங்களா? அதாவது என்னன்னா, பெண் தெய்வத்தை கும்பிடுகிற பாபிலோனியர்கள் பெண் தெய்வத்தை கும்பிடுகிற தெய்வத்து பேர் தான் இஸ்டார். இஸ்டார் அப்படிங்கிறது பெண், பாபிலோனுடைய பெண் தெய்வங்களை கும்பிடுகிற ஒரு பேர் இஸ்டார். அப்ப பாபிலோன் இஸ்டார். அங்க வருங்க, பாபிலோன்ல இஸ்டாருங்கிற தெய்வம் எங்க இருக்குமாமா? நம்மளுடைய கதவு இருக்கு இல்லைங்களா? கதவு தூண் இருக்குல்ல, தூண்ல எல்லாம் என்ன இருக்குன்னா அந்த இஸ்டாருங்கிற தெய்வத்தை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. தூணு, கதவு, கேட்டு, இந்த மாதிரியான இடத்துல எல்லாத்துலயும் பாபிலோன்ல என்ன பண்ணுவாங்களாமா? இஸ்டாருங்கிற அந்த தெய்வத்தை வரைஞ்சிருப்பாங்க. தமிழ் பைபிள்ல இந்த இஸ்டாருங்கிறது வந்து பைபிள்ல வருதா அப்படின்னு கேட்டா, பைபிள்ல, தமிழ் பைபிள்ல நம்ம விக்கிரக தோப்பு அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? பைபிள் எப்படி படிக்கிறோம்? விக்கிரக தோப்பு. அப்ப அந்த விக்கிரக தோப்பு அப்படிங்கிற பேர் என்ன பேர் அப்படின்னா, தமிழ் பைபிள் விக்கிரக தோப்பு என்ற பெயர் இருப்பது அது இஸ்டார் தெய்வத்தை உருவாக்கப்பட்டதான ஒரு தோப்பு. இஸ்டார் அப்படிங்கிறது வந்து நாளடைவில் அது என்னாச்சு தெரியுமா? அதாவது பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? அது ஈஸ்டர். என்னது அது? ஈஸ்டர். அது இஸ்டார். சரிங்களா? ஈஸ்டர்னு சொல்லாமல் உயிர் தெழுந்த நாள். சொல்லுங்க, என்ன நாள்? இன்னைக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள். சரி, நம்ம சில காரியத்தை பார்ப்போம். சரி, ஆண்டவர் உயிர் தெழுவதற்கு முன்பாக அவர் பட்ட பாடுகள் இருக்கு இல்லைங்களா? இல்லையா? அவர் என்ன பண்ணார்? அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட என்ன பண்ணாரு? சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? அவர் பட்ட வேதனைகள் பாருங்க. ஏசாயா 53வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுது. ஏசாயா 53:2 சொல்லுது, இயேசு மரிப்பதற்கு முன்னாக பட்ட பாடுகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த 3ஆம் நாள் ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள் அப்படின்னு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமே இல்லையா? ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டிருக்கிறாரு, நமக்காக சிலுவையில வெற்றி சிறந்தாரு, நமக்காக நம்மளுடைய சாபங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றோம்? உயிர் தெழுந்த நாள். அப்ப இந்த உயிர் தெழுந்த நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் பட்ட பாடுகள், அந்த சிலுவை பாருங்க, அந்த சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஏசாயா 53:2 சொல்லுது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் எப்படியாமா? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்ப ஆண்டவர் அடிக்கப்பட்ட அந்த கெத்செமனிலிருந்து வெளியே வரும் பொழுது அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் எல்லாம் எப்படி தெரியுங்களாச்சு? அழகு இல்லாம போச்சு, நல்ல ரூபம் இல்லாம போச்சு. நல்ல ரூபம்னா என்னது? ஃபேஸ்ல என்ன பண்ணிருக்கு? அடி வாங்கப்பட்டு, இந்த கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் அடி. சரிங்களா? அப்ப அடி வாங்கப்பட்டு அவருக்கு நல்ல ரூபம் இல்லாம போச்சு. அவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்ல. பார்க்கும்போது விருப்பமே படுற அளவுக்கு இல்லையாமா. அப்ப ஆண்டவர் அவ்வளோ பாடுகள் மத்தியில, அவ்வளோ காயங்கள் மத்தியில,
இதை விட இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 22வது அதிகாரம் 17 சொல்லுது, என் எலும்புகள் எல்லாம் எண்ணலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் சொல்றாரு, என் எலும்புகள் எல்லாம் எண்ணலாம். அடிக்கப்பட்டு அந்த சாட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாட்டையில அடிக்கப்பட்டு சரீரத்தில் இருக்கிற சதையெல்லாம் எடுக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் இருக்கிற எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். அப்ப அவ்வளோ பாடுகள், அவ்வளோ காயங்கள், அதாவது நல்ல ரூபமே இல்லையே. நல்ல ரூபம்னா என்னது? பாக்குறதுக்கு நம்மள எப்படி உட்கார்ந்துருக்கிறோம்? அழகா இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? எப்படி இருக்கிறோம்? அழகா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுது, அவருக்கு நல்ல ரூபம் இல்லாம போச்சு. அப்ப அவருடைய சரீரம் எல்லாம் அடிக்கப்பட்டு அவருடைய சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு எலும்புகள் எல்லாமே எண்ணலாமாமா. அப்ப அவ்வளோ அடி வேதனைகள், அவ்வளோ அடி வேதனைகள் மத்தியில ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த பாடுகள் மத்தியில சிலுவையில ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இதை விட இன்னொரு வசனம் இருக்கு பாருங்களேன். ஏசாயா 52வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது. ஏசாயா 52:14 சொல்லுது, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அந்த கேடு அப்படின்னா அவர் எப்படின்னா, மனுஷரை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அதை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அதாவது இவர் மனுஷனா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேதனை, எவ்வளவு தாங்க முடியும்? இவர் என்ன மனுஷனா? பிரமிப்படைந்தார்கள். ஏன்னா அவருடைய சரீரம் முழுவதும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சரீரம் எல்லாம் பிக்கப்பட்டிருக்குது, காயம், கண்ணுல அடி, சரீரம் ஃபுல்லா அடி, எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த கேடு. அதாவது எப்படின்னா, யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. உங்க பாக்குறவங்களை எப்படி நினைக்கிறாங்களாமா? இந்த மாதிரி யாருக்குமே ஒரு பலவீனம் கூட வரக்கூடாது. இப்படிப்பட்டவங்க யாருமே இந்த மாதிரியான போராட்டத்தின் மத்தியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்றாங்களா, பிரமிப்படைந்தார்கள் என்னது? இந்த மக்களுக்காகவா இவர் இவ்வளவு தூரம் என்ன பண்ணாரு? பாடுகள் படுகிறார், வேதனைப்படுகிறார், காயம், சரீரம் முழுவதும் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? காயப்பட்டவரா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்துல கூட கர்த்தர் வெற்றி சிறக்கிறவரா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், இந்த உயிர் தெழுந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தேன், நான் எப்பயுமே ஜீவிக்கிறராகவே இருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவர் எப்பயுமே நம்மளோடு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன். அப்ப பாருங்க, அப்ப கர்த்தர் விரும்புகிறார் இந்த 40 நாள்ல, சரிங்களா, ஆண்டவர் மரித்து உயிர்த்து எழுந்த நாள்ல இந்த 40 நாள், சரிங்களா, அவ என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, யாருக்கு சொன்னாரு? ஆண்டவரை பத்தி யாருக்கு சொன்னாரு? அவர் யாருக்கு முன்னாடி வெளிப்பட்டாரு அப்படின்னா, சீசர்களுக்கு தான் வெளிப்பட்டாரு, புறஜாதிகளுக்கு இல்ல. அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக தான் என்ன பண்ணாரு? 40 நாள் அளவும் அவர்களுக்கு தான் வெளிப்பட்டார். சரி, இப்ப நம்ம ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தருக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளின் நிமித்தமாக கர்த்தர் நம்மளை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். ஒரு 2 அல்லது 3 காரியத்தை மட்டும் நம்ம தியானிப்போம், சரிங்களா? 2 அல்லது 3 காரியம் தான் கர்த்தர் இந்த நாட்டுல விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் நிமித்தமாக கர்த்தர் நம்மளை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன். ஃபர்ஸ்ட் காரியம் பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32 சொல்லுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம், இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம், கர்த்தருக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போஸ்தலரை பார்த்துட்டீங்கன்னா, சீசர்கள் எல்லாருமே எப்படி தெரியுங்களா வாழ்ந்திருக்கிறாங்க? சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 29 தடவை சொல்லுது, சாட்சி உள்ளவர்களா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஃபர்ஸ்ட் காரியம், அவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய விருப்பம், என் பிள்ளைகள் எனக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். சொல்லுங்க, என் பிள்ளைகள் எனக்கு சாட்சியாய் வாழணும். நான் உங்களுக்காக தானப்பா சிலுவையில் என்ன பண்ணேன்? மரிச்சேன். உங்களுடைய பாவத்தை ஆண்டவர், நம்மளுடைய பாவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய சாபத்தை ஆண்டவர் வெற்றி சிறந்தார், நமக்காக பாடுபட்டார், ஒன்றும் சிறிய வாயை திறவாத ஆட்டை போல் இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய விருப்பம், எம் பிள்ளைகள் எனக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது, அவருக்கு நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போஸ்தலர் எப்படி சாட்சியா இருந்தார்களாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லுது,
நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்காக எப்படி நீங்க சாட்சியா இருக்கணும். ஆண்டவரை பார்த்து நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். இப்போ நம்ம ஒரு நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல போயிட்டு நின்னுட்டு ஜட்ஜ் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாரு, கூண்டுல ஏறி நின்னுட்டு இருப்போம். இப்ப நம்ம சாட்சி சொல்ல போறோம். அவரு கேட்பாரு, என்ன கேட்பாரு தெரியுங்களா? நீ என்னப்பா பார்த்த, நீ கண்டதையும் அங்க என்ன கேட்டதையும் மட்டும் சொல்லு. ஜட்ஜ் என்ன கேட்பாரு, நீ அங்க என்ன பார்த்த, ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடந்துச்சு, என்ன பார்த்த, அங்க என்ன கேட்ட, இது எனக்கு நீ என்ன சொல்லு. கேட்பார மாட்டாருங்களா? அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம், நீ கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி சாட்சியா இருக்க வேண்டுமானால், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எப்படி பேசாமல் இருக்கக்கூடாதே. நீ ஆண்டவரை பார்த்திருக்கிறீங்க, சரிங்களா? ஆண்டவரை பாக்குறீங்க, ஆண்டவரோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் நடந்த அற்புதங்கள் பார்த்திருக்கிறீங்க. சீசர்களை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவர்களோடு இருந்தாங்க தானே? ஆண்டவர் சீசர்களோடு இருந்தாங்க, ஆண்டவர் செஞ்சதை பார்த்தாங்க, அற்புதங்கள் பார்த்தாங்க, அடையாளங்கள் பார்த்தாங்க, அவர் சொன்ன போதனை கேட்டாங்க. இதெல்லாம் கேட்டு அவர்கள் எப்படி இருக்கணுமாமா? சாட்சியுள்ளவர்களா இருக்கணும். இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு எப்படி நான் பேசாமல் இருக்கிறது? இப்ப நம்மளும் தான் வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆண்டவரை பத்தி கேட்கிறோம், எல்லாமே நடக்குது. ஆகிலும் நம்ம எப்படி இருக்கணுமாமா? ஆண்டவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தர் விரும்புகிறார். அப்ப அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாமா? பலத்த சாட்சியாய் இருந்தார்களாமா. சீசர்கள் எப்படி இருந்தாங்களாமா? பலத்த சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் யாருன்னு? சீசர்கள். சரிங்களா? பலத்த சாட்சியாய் வாழ்ந்தார்கள். நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றோமா? நம்ம எப்படி வாழ்றோம்? நான் ஒரு ஊழியத்துக்கு கிராமத்துக்கு, ஒரு கிராம சுவிசேஷத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. சரிங்களா? ஒரு கிராம சுவிசேஷத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா, பாஸ்டர் நீங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுங்க, இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு, அது ஒரு 3 முக்கு ரோடு. சரிங்களா? அது வந்து ரோட்ல தான் உட்காந்து பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு 3 முக்கு ரோடு. அந்த ரோட்ல வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வச்சுட்டு கையில ஒரு மைக்கை கொடுத்துட்டு, பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டை பாடிட்டு என்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொல்லும்படியாக எனக்கு அதை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் அங்க உட்காரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் அந்த 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 மூலையில, சரிங்களா? அது ஒரு தெரு மூலை, சரிங்களா? அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அப்ப எனக்கு மைக்க கொடுத்துட்டாங்க. பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணுங்கட்டு. என் கூட ஒரு 3 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. மொத்தம் 4 பேர் போயிருந்தோம். 4 பேர் போயிருந்தோம். அந்த ஏரியால வந்துட்டு சத்தியத்தை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கல. ஏன்னு கேட்டா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பாத்துட்டீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல சரின்ட்டு போயிட்டு என்னன்னா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லணுமே. ஆண்டவர் பத்தி சொல்லி என்ன பண்ணணும்? சாட்சி ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் பத்தி எப்படியாவது ஆண்டவருடைய சத்தியத்தை வெளியே சொல்லணுங்கிறதா நம்ம விருப்பமா இருக்குது. இப்படி இருக்கிற நாட்கள்ல அப்ப கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துக்கு அவங்களோட போய் ஊழியத்துக்கு போகும்படி சொன்னாங்க. அப்ப நான் வந்துட்டு கையில மைக்க பிடிச்சிட்டு, கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார், உங்கள் கவலைகள் மாறும், உங்கள் கண்ணீர்கள் மாறும் அப்படின்னு நான் பாட்டுல அதுல வந்து கத்தி ஆவில நிறைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த ஊரினுடைய தலைவர், சரிங்களா, அவர் பாத்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாரு. அப்ப அவர் வராருங்காட்டியுமே எங்கூட இருந்தாங்க பாத்தீங்களா அந்த 3 பாஸ்டர்ஸ், அவங்க என்ன பண்ணா ஓடி போயிட்டாங்க. பாஸ்டர்ஸ் ஓடி போய் ஒரு பெரிய ஒரு ஜீப்ல ஒரு கார்ல வந்தோம். அந்த கார்ல போய் அவங்க ஏறிட்டு, பாஸ்டர் வந்துருங்கன்னு கூப்பிடும் பொழுது எனக்கு காது கேட்கல. நான் என்ன பண்றேன், ஆவியில நிரம்பி, ஆவியானவரே இந்த மக்கள் மேல இறங்குவீராகன்னு எல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ண, வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிற, ஆண்டவரே இறங்குங்கன்னு சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எங்க கூட இருந்தவங்க என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. சரிங்களா, கேக்குறீங்களா? என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. அங்கிருந்து ஒருத்தர் வேகமா வர்றாரு. எதுக்கு வர்றாரு தெரியுமா? எப்படி இங்க வந்து நீ என்ன பண்ணலாம், ஆண்டவரை பத்தி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் வேகமா வரும் பொழுது, இந்த மக்கள் எல்லாம் அப்படியே வாஞ்சையோடு உட்கார்ந்து என்ன பண்றாங்க, நான் சொல்ற சத்தியத்தையும் ஆண்டவர் பத்தி சொல்லும் பொழுது அவங்க அப்படியே கண்ணீரோடு அதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது, அங்க இருந்து ஒருத்தர் என்னை அடிக்கிறதுக்கு வர்றாங்க. எங்க கூட இருக்கிறவங்களும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு வரும்போது நல்ல மரியாதை கூட்டு வந்து அங்க போய், யோ வாயா, சீக்கிரமா வாயான்னு என்ன கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, அவன் அடிக்க வர்றான், நாங்க ஓடுறோம், நீ பின்னாடி உடியா அப்படின்ட்டு என்னை கூப்பிடுறாங்க. சரிங்களா? அப்படி கூப்பிடும் பொழுது அப்ப இந்த மக்களுடைய வாஞ்சை ஆண்டவர் என்ன பாப்பாரு, நீங்க ஆண்டவருக்காக வரும் பொழுது எல்லா பாடுகள் எல்லாம் வரும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நான் இங்க நின்னுட்டு இந்த போனை புடிச்சிட்டு, ஆண்டவரே, அங்கிருந்து ஒருத்தர் வர்றான் இல்லையா, அங்கிருந்து வராரு, என்ன பண்றாரு, இங்க சத்தியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்க வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து என்ன பண்றேன், ஆண்டவருக்காக எப்படியாவது
அந்த வாஞ்சி இருக்கும் இல்லையா? ஆண்டவருக்காக எப்படியே ஊழியம் பண்ணணும்னு வாஞ்சி இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்குது? கை தூக்குங்க. அப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சி இருக்கிறதுக்கு மத்தியில, அப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இப்படி இருக்கிற போது அவங்க எல்லாம் ஓடி போயிட்டு அங்க நின்னு வாயா வாயான்னு நீ பாஸ்டர்னு கூப்பிட்டது போய் வாயான்னு கூப்பிடும் போது அங்கிருந்து ஒருத்தர் வராங்க. நானும் மனுஷன் தானே, எனக்கு பயம் வந்துருச்சு. அடிச்சானா என்ன பண்றது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பயத்துல எல்லாரும் வேக வேகமா கத்துங்க, ஆண்டவர் வரப்போறார், ஆண்டவர் வரப்போறார் கத்துங்கன்னு சொல்லி வேகமா கத்துங்கன்னு சொல்லி நானும் அந்நிய பாஷையில ஆண்டவரே இறங்கும் இறங்கும்னு சொல்லி நானும் கத்தி ஜெபிக்கிறேன். கேக்குறீங்களா இல்லையா? அப்ப கத்தி ஜெபிக்கும் பொழுது நான் கண்ணை மூடிட்டேன். ஆண்டவரே என்ன அடி விழுந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக இங்க வந்து அடி ரத்த சாட்சி சாகர கூட நான் ரெடி. ஆண்டவரே நான் இந்த ஜனங்களை விட்டு ஓட மாட்டேன். ஏன்னு கேட்டா இதுல ஒரு ஆத்மாக ரசிக்கப்பட்டாலும் பரலோகம் சந்தோஷப்படும். இத்தனை பேர் 60 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுல கண்ணை மூடி நான் பாட்டுல நின்னுட்டேன். கொஞ்ச நேரமா சத்தத்தையும் காணோம், இவங்க பாட்டுல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஓடி வந்த மனுஷன் என்ன ஆயி போச்சு தெரியுங்களா? அவருக்கு வந்துட்டு ஒரு கட்டி ஒண்ணு இருந்துச்சு. சரிங்களா? அவருக்கு ஒரு கட்டி ஒண்ணு இருந்துச்சு. அங்கிருந்து வரும்பொழுது, அதாவது இவங்க அவங்களுடைய மனைவி நல்ல வைராக்கியமா நல்ல ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு கட்டி ஒண்ணு இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அவர் வந்துட்டு பக்கத்துக்கு வரும்பொழுது அவர் வர நின்ன உடனே அந்த கட்டி வந்து டாக்டர் சொல்லிட்டாங்களாமா, இது ஆபரேஷன் பண்ண முடியாது, எப்ப வேணா எது வேணா நடக்குன்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில அவங்க வந்து அங்க அங்க வராரு. எண்ணெய் அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய கட்டை மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு ஒடியாடுறாரு. நான் வந்து கண்ணை மூடி நின்னுட்டேன். ஆண்டவர் எல்லாரும் விட்டு போட்டு ஓடிட்டாங்க. நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்காக நிக்கிறேன்னு சொல்லி நான் பாட்டுல கண்ணை மூடி நின்னுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கிருந்து வந்த மனுஷன், கட்டை எடுத்துட்டு வந்த மனுஷன் பக்கத்துல வந்தோன்னா சத்தத்தையவே காணோம். நான் பாட்டுல கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆமேன் அப்படின்னு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் வந்து இப்படி இப்படின்னு காலை வந்து என்ன பண்றாரு, கூப்பிட்டு இருக்கிறாரு கீழே உட்காந்து. யாரான்னு பார்த்தா அங்கிருந்து ஒருத்தர் கட்டையை தூக்கிட்டு வந்தார் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து என் கீழே காலு கடையில முட்டிங்கள் போட்டு, பாஸ்டர் எனக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட ஒரு புறஜாதி, அதாவது கோபக்கார, ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உடியாற மனுஷனையே கர்த்தர் தொட்டிருக்கிறார். எப்படின்னா அந்த கட்டி பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே கட்டி உடைஞ்சிருச்சு. உடைஞ்சு அது பிளட் மட்டும் வந்துருச்சு, அது வலியே இல்லையாம். எத்தனை பேர் கேக்குறீங்க? ஆமீன் சொல்லுங்க. அப்போ அப்ப ஆண்டவர் விரும்புகிறது, நமக்கு விரோதமா யாரு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம பட்சத்துல நம்ம இருக்கும் பொழுது, நம்ம சாட்சியா இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமா வருகிறவர்கள் கூட நம் பட்சம் வருவார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்ப பாருங்க, அப்ப இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க, சீசர்கள் எல்லாம் கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இதே போலதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறாரு. நீங்களும் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஊழியம் அங்க நடந்துட்டு இருக்குது. அந்த சொன்ன இல்லைங்களா, அந்த கிராமத்துல இப்ப வரையும் பாத்துட்டீங்கன்னா அந்த கிராமத்திலேயே ஒருத்தங்களை அபிஷேகம் பண்ணி அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ கர்த்தருக்கு நீங்க சாட்சியா இருப்பீர்களானால் எல்லாரும் நம்ம பட்சத்துல வருவார்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டுல சொல்லுது, ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்லுது, ஆபிரகாம் எனக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான். அப்ப ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. நம்ம எப்படி ஆண்டவருக்காக வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்காக நம்ம எப்படி வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இதே மாதிரி 1 ராஜாக்கள் 17:1 சொல்லுது, எலியா தேவனுக்கு முன்பாக நிக்கிற நாம் எலியா தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். எலியா எப்படி இருந்தார், ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அப்ப நம்ம யாருக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரு. அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக இந்த உயிர் தெழுந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழணுமாமா, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். சொல்லுங்க. நம்ம சாட்சி பக்கத்து வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சாட்சி பக்கத்து வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பிரேயருக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டுக்கு நான் பிரேயருக்கு போயிருக்கிறேன், என்ன நடக்குது தெரியுங்களா, அந்த வீட்டுல பாத்துட்டீங்கன்னா அந்த வீடு எனக்கு தெரியல. சரிங்களா, அந்த வீடு எனக்கு தெரியல. அந்த வீட்டுக்கு நான் பிரேயருக்கு போறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இந்த வீட்டுக்கா நீ பிரேயருக்கு வந்திருக்கிற, என்கிட்ட கேக்குறாங்க, பாஸ்டர் இந்த வீட்டுக்கா வந்திருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க, இவங்க சாட்சியே சரியில்லை பாஸ்டர், வெளிப்புறத்துக்கு தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, உள்ள எப்படி இருக்கிறாங்க, பேருக்கு தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அதாவது நம்ம விசுவாச மக்கள், இப்ப நம்ம விசுவாச மக்கள் எப்படி இருக்கிறாங்களா ஆண்டவருடைய பார்வையில,
வெளிப்புறத்துக்கு கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல என்னவா இல்ல, சாட்சி இல்லாத வாழ்க்கையா இருக்குது. அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிறார், நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா இருந்தார். எலியா தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் சாட்சியுள்ளவனாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக எலியா சாட்சியுள்ளவரா இருந்தார். அப்ப ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்தல் 40 நாள் இல்லையா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த 40 நாள் யாருக்கு தரிசனமானார் அப்படின்னு கேட்டா, இயேசு தரிசனமானது ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் உலகத்தாருக்கும் மட்டும்தான் ஆண்டவர் தரிசனமாகவே இல்லை. ஆண்டவர் அறியாத மக்களுக்கு தரிசனமாகல, உலகத்தாருக்கு தரிசனமாகல. ஆண்டவர் தரிசனமானது யாருக்கு அப்படின்னு கேட்டா, படிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 1:3 சொல்லுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். அப்ப ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார்? அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். ஆண்டவரை பற்றி தெரியாத மக்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகல. 40 நாள் ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார் அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 4-8 வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15 4-8 வசனங்கள் சொல்லுது, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும், பாருங்க நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது 40 நாள் உயிர்த்தெழுந்தார்ல, 40 நாள் உயிர்த்தெழுந்து யாருக்கு தரிசனமாயிருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார். அப்ப ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, 40 நாள் ஆண்டவர் எதுக்கு தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தரிசனமானார்? கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரிசனமாகறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் விரும்புகிற காரியம். நான் தரிசனமாகறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் சீசர்களுக்கு தமது பிள்ளைகளுக்கு தரிசனமானார் என்றால், உயிர்த்தெழுந்தல் ஆண்டவரை தரிசித்த மக்களை முழு உலகத்திலும் சாட்சியாய் நிரூபிக்க இயேசுவுக்கு வெளிப்படுத்தணும். சரிங்களா? பாருங்க, திருப்பி சொல்றேன், உயிர்த்தெழுதல் ஆண்டவர் ஏன் இந்த அப்போஸ்தலர்களுக்கு, ஆண்டவரை பத்தி தெரிந்த 500 பேருக்கு, சீசர்களுக்கு ஏன் ஆண்டவர் தரிசனமானார் அப்படின்னா, இந்த சீசர்கள் உயிர்த்திருந்த ஆண்டவரை தரிசித்த மக்களை முழு உலகத்திலும் சாட்சியாய் ஜீவித்து இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக. ஆண்டவர் ஏன் இந்த சீசர்களுக்கு வெளிப்பட்டார், இந்த மக்களுக்கெல்லாம் வெளிப்பட்டார்னா, ஆண்டவரை எல்லா தேசங்களிலும் ஆண்டவரை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்ணார்? தரிசனமானார். இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு தான் இந்த செய்தி. யாருக்கு? நமக்கு தான் இந்த செய்தி. உயிர்த்தெழுதல் செய்தி யாருக்கு? சொல்லுங்க, யாருக்கு? நமக்கு. சொல்லுங்க, எனக்கு தான். யாருக்கு? எனக்கு இந்த செய்தி. ஏன் எனக்கு இந்த செய்தினா, ஆண்டவரை பத்தி நீங்க என்ன பண்ணணும்? சாட்சியாய் வாழணும். ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்ணணும்? சாட்சியாய் வாழணும். நம்ம சாட்சி எங்க இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சாட்சி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம எதுக்கு வாழ்றோம்? சொல்லுங்க. ஒரு அம்மா கிட்ட கேட்கிறேன், எதுக்குமா நீங்க, அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, எல்லாருக்குமே மரணம் வரப்போகுதுமா, அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க கேட்டி அந்த அம்மா சொல்லுது, நான் வாழ்றதே இந்த பிள்ளைகளுக்காக தான். நான் வாழ்றதே இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த கடவுள் எப்ப வேணா என் உயிர் எடுத்துருவாரு. இந்த குழந்தைகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாருக்காக வாழணும்? ஆண்டவர் எதுக்காக வாழ சொல்றாரு? அவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? குழந்தைகளுக்காக, இந்த பெரியவங்களுக்காக, அந்த அம்மாவுக்காக, இந்த அம்மாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, யாருக்கு வாழணும்? சாட்சியா, கர்த்தருக்கு சாட்சியா வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் சாட்சியாய் வாழணும். சரிங்களா? மத்தேயு 28:20 சொல்லுது, உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்றார். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் இல்லையா? ஆண்டவர் ஏன் இந்த 40 நாள் வெளிப்பட்டார் அப்படின்னா, இவங்கள் எல்லாரையும் உலகம் எங்கிலும் போய் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உலகம் எங்கிலும் சுவிசேஷத்தை போய் அறிவியுங்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:5 சொல்லுது, எருசலேமிலே தரித்திருங்கள். ஏன் ஆண்டவர் எருசலேமிலே தரித்திருக்க சொல்கிறார்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, எதுக்கு தரிசனமானார்? இந்த உலகம் எங்கிலும் போய் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக
ஆண்டவர் இவங்களை என்ன சொல்றாரு தெரியுமா? எருசலேமிலே தரித்திருங்கள். எதுக்கு எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, லூக்கா 24வது அதிகாரம் 49ல சொல்லுது. எருசலேமிலே ஏன் தரித்திருக்க சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேமின் நகரத்தில் இருங்கள் என்றார். அதாவது பெந்தேகோஸ்தேனுடைய நாளில் வந்த அபிஷேகத்தை நான் என்ன பண்ண போறேன்? உங்க மேல ஊற்ற போகிறேன். அப்போ எருசலேமில ஏன் தரித்திருக்க சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனுக்காக, பரிசுத்த ஆவியானவருடைய பலனுக்காக என்ன பண்ணுங்க? காத்திருங்கிறார் ஆண்டவர். சரிங்களா? நமக்கு யாருக்காக காத்திருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு யாருக்காக காத்திருக்கிறோம்? இந்த பூமியில, உலகத்துல எதுக்காக காத்திருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நான் எதுக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறேன்? இந்த 40 நாள் ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்றாரு. சீசர்கள் இடத்துல போய் பேசினாரு. அவர் அறிந்தவர்கள் இடத்துல பேசினாரு. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இடத்துல போய் பேசினாரு. 500 பேருக்கு பேசினாரு. சீசர்களோடு பேசினாரு. இது எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு அப்படின்னா, உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை போய் என்ன பண்ணுங்க? பிரசங்கம் பண்ணுங்கிறதுக்காக ஆண்டவர் பேசுறார். அது பேசுனது இல்லாம அந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு தகுதிப்படுத்துகிறார். எப்படி? எருசலேமில போய் தரித்திருங்கள். ஏன் ஆண்டவர் எருசலேமில தரித்திருக்க சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் தரித்திருங்கள். எருசலேமில் ஏன் தரித்திருக்க சொல்லுகிறார் அப்படின்னா, உன்னதத்தினுடைய பலன் வர்ற வரையும் நீங்க என்ன பண்ணுங்க? எருசலேமில தரித்திருங்கள். அப்ப எருசலேமினுடைய என்னது? மேல் வீட்டறையில இறங்கின அபிஷேகம். அதான் ஆண்டவர் சொல்றார். மேல் வீட்டறையில என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் உள்ள வந்து எல்லாரும் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வர வரை நீங்க என்ன பண்ணுங்க? எங்க போய் தரித்திருங்க? எருசலேமில் தரித்திருங்கள். இப்ப நம்ம வாழுகிற வாழ்க்கை யாருக்கு? கர்த்தருக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். சரிங்களா? நம்ம போய் ஊழியம் பண்றோம். அந்த இடத்துல ஆண்டவரை நிரூபிக்கணுமா வேண்டாமா? ஏதோ ஊழியத்துக்கு போறோம், ஏதோ சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீ ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க, ஆண்டவர் சமூகத்துல தரித்திருங்க. ஆண்டவர் சொல்றாரா, உங்களை வந்து நீ உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லு. எல்லார் மேல விழுந்த கடமையும் ஆண்டவர் சொல்றார். எல்லார் மேல விழுந்த கடமை என்னது? உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். ஆனா ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாலும் கூட ஜெபம் பண்ண தெரியலையே, ஏதோ ஜெபம் பண்ணணுமேங்கிறதுக்காக ஜெபம் பண்றோமே. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது, நீ உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லு. அப்ப உலகம் எங்கிலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எருசலேமில் காத்திருக்க வேண்டும். அப்ப நீங்க காத்திருக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே நாளில் வந்த அபிஷேகத்தை அந்த ஜனங்கள் பெற்றார்கள். யார் மேல? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல. அந்த சீசர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப பெந்தேகோஸ்தேனுடைய அந்த அப்போஸ்தலர் சொல்லப்பட்டது போல என்ன பண்ணாரு ஆண்டவர்? அந்த மேல் வீட்டறையில தேவனுடைய அபிஷேகம் வந்து அவர்கள் மேல பட்டு அவர்கள் எப்படி இருந்தாங்க? ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களா இருந்தார்கள். சொல்லுங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க? சாட்சியாய் வாழ்ந்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்ப எருசலேமில நீங்க தரித்திருந்தது போல தரித்திருங்க. உன்னத பலன் வரும். உன்னத பலன் எப்படி வருமாமா? பெந்தேகோஸ்தே நாளினுடைய அபிஷேகம் மேல இறங்கும். அந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவருக்காக நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த நாட்டுல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் ஆண்டவருக்காக வாழ்றேங்க, ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை செய்யறேன், ஆண்டவருக்காக நான் அப்படி செய்யறேன், டிராக்ஸ் கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன், எல்லாமே பண்றோம். ஆனா கர்த்தர் அதுக்கு முன்பாக என்ன சொல்றாருன்னா, நீ தேவ சமூகத்துல முதலாவது தரித்திருங்கள். கர்த்தர் சமூகத்துல எப்படி இருக்கணும் மாமா? தரித்திருங்கள். அதுக்கப்புறம் பரலோகத்துல இருந்து அது என்ன பண்ணுவாங்க? தேவ அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும். அதுக்கப்புறம் பலன் வரும். சொல்லுங்க, என்ன வரும்? பலன் வரும். ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்கள்ல இதுக்கப்புறம் ஆண்டவர் உயிரடைந்தது போல நமக்கு என்ன வராது? எந்த பயமும் நீ இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணுமே ஒழிஞ்சு எப்ப பார்த்தாலும் பயமா இருக்குது, அதை பார்த்தா பயமா இருக்குது, சத்தியத்தை சொல்லலாமான்னு பயமா இருக்கு, பயமேதான் முக்காவாசி நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஏன் பலன் வரல? சீசர்கள் எல்லாம் ஓடி போய் என்ன பண்ணிட்டாங்க? வேல் வீட்டர்ல கதவை பூட்டிட்டு உள்ள போய் இருந்துட்டாங்க. ஏன்? பயம். அந்த பயத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த பயத்தை நீக்கி போட்டுருச்சு. உள்ள வந்தாரு, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாரு. அவர்கள் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் சொன்னாருங்களா? எப்படிப்பட்ட சாட்சியாய் இருந்தார்கள்?
அதை காட்டு அடுத்த காரியத்துக்கு போலாம். எப்படிப்பட்ட சாட்சியா இருந்தார்கள் அப்படின்னா, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லுது, சீசர்கள் சீசர்கள் சரிங்களா? சீசர்கள் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட சாட்சியா இருந்தார்கள்னா, அப்போஸ்தலர் 3:15 சொல்லுது, பிரசங்கத்தில் இயேசுவை மையமாய் இருந்தார். சொல்லுங்க, பிரசவத்தில் இயேசு மையமாய் இருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்றார், எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கணும்? நம்ம கொடுக்கிற பிரசங்கத்துல யார் அந்த இடத்துல சாட்சியா இருக்கணும்? இயேசு மாத்திரம் தான் சாட்சியா இருக்கணும். நம்ம சொந்த கதை, நம்ம சோக கதை, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல சாட்சியே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொடுக்கிற பிரசங்கத்துல, அவர்கள் கொடுத்த பிரசங்கத்தில் இயேசுவை மையமாய் வைத்து சாட்சியா இருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:10 சொல்லுது, அற்புதத்திலையும் இயேசுவை மையமாய் இருந்து சாட்சியா இருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:13 சொல்லுது, அவர்கள் வாழ்க்கையின் மையமே இயேசுவாகத்தான் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மையம் யாரா இருந்தாங்க? எப்ப நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்ன பண்ணாலும் எல்லாத்துலயும் இயேசுவை மையமாய் வைக்க வேண்டும். நம்ம யார மையமா வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம யார மையமா வச்சிருக்கிறோம்? ஒரு 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 வீடு கட்டுறோம். அந்த வீட்டுல யாரு மையமா இருக்கணும்? கர்த்தர் தான். அந்த வீட்டை கட்டுகிறவன் யாரு? ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லை தலைக்கல்லாயிட்டு இல்லையா? நம்ம ஆகாதவங்களா இருக்கலாம். ஆண்டவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வீடு கொடுக்குறாரா? அந்த வீடு யாரு பேர்ல இருக்கட்டும்? இயேசுவை மையமா வையுங்க. யார மையமா வைக்க கூடாது? உலகம் இல்லையா? அதை மையமா வைக்க வேண்டாம். அப்ப பாருங்க, அவர்கள் அற்புதத்திலும் மையமா இயேசுவை வைத்தார்கள். அப்போஸ்தலர் 4:13 சொல்லுது, அவர்கள் வாழ்க்கையின் மையமே இயேசுவாகத்தான் இருந்தாங்க. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில யாரு மையமா இருக்கணும்? சொல்லணும், ஐயோ இவங்களை பார்த்தா யாரு மாதிரி இருக்குது? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இவங்க அடையாளமா இருக்கிறாங்க. ஏன்? நம்ம வாழ்க்கை வாழுகிற விதம் இயேசுவை மையமாய் வைக்க வேண்டும். கோபம் வந்துச்சுன்னா உடனே பேசிடுறோம் இல்லையா? கோபத்துல உடனே வார்த்தைகள் விட்டுறோம். அப்ப ஆண்டவர் அதெல்லாம் விரும்பவே கிடையாது. ஆண்டவர் விரும்புகிறது என்னது? வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அடுத்தவங்களுக்கு சாட்சியா இருக்கிறோம். பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடி ஜாக்கிரதையா இரு. பிரசங்கத்தை சொல்ற நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 2:47 சொல்லுது, அனுதினமும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார்கள். அனுதினமும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். எப்படி? சர்ச்சுக்கு ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? ஆதாயம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம ஆத்துவே எங்க போகுது? சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, உலகம் முழுவதும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்ப நம்ம ஆத்மா எங்க இருக்குது? உலகம் முழுவதும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறோம். எதுக்கு? பேருக்காக, புகழுக்காக. அப்படியா? கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். ஆண்டவர் தான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? மையமா வச்சு என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 17:11 சொல்லுது, தினந்தோறும் வேதத்தை தியானிப்பதையும் ஆராய்ந்து பார்க்கிறதையும் சாட்சியா இருந்தார்கள். டெய்லி என்ன பண்ணாங்க? வேதம் படிச்சாங்க, அதை ஆராய்ந்து பார்த்தாருங்க. எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது வேதத்தை ஆராயணும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சீசர்கள் என்ன பண்ணாங்க? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதுக்கப்புறம் வேதத்தை தியானிச்சாங்க. அதுல சாட்சியுள்ளவர்களா இருந்தார்கள். அப்போஸ்தலர் 5:42 சொல்லுது, தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலும் பிரசங்கித்தார்கள். டெய்லி என்ன பண்ணணும்? ஃபேமிலி பிரேயர் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, சத்தியத்தை எப்படியாவது யாராவது தெரியுறாங்களா? ஏதாவது 2 ஆத்மா ஆதாயப்படுத்த அவங்க வீட்டுல போய் சத்தியத்தை சொல்லுங்க. அவருக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை விட்டுருவாரா? சொல்லுங்க. அப்ப நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி வாழணும்? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் பாருங்க, இதனுடைய விளைவு என்ன கிடைச்சது? இவங்க சாட்சியா வாழ்ந்தாங்க இல்லையா? இதனுடைய விளைவு என்ன? அப்போஸ்தலர் 16:5 சொல்லுது, அதனால் சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்ப ஏன் நம்ம இன்னும் பெருகாம இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க கர்த்தருக்காக சாட்சியாய் வாழும் பொழுது வசனம் சொல்லுது, அதனால் சபைகள் விசுவாசத்தினால் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் எப்படி இருந்தாங்களாமா? பெருகுகிறவர்களாய் இருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். 40 நாள் ஆண்டவர் எதுக்கு பூமியில இருந்தார் அப்படின்னா, இந்த மரிச்சு உயிர் தெழுந்த 40 நாள் எதுக்கு இருந்தார்னா, இந்த சீசர்கள், ஸ்திரீகள், அங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவரை காமிக்கிறவராய் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஆமேன். அப்போ ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். 2வது காரியம் பாருங்க, இதுலயே இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். இதுலயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இன்னொரு வசனம் சரி, செகண்ட் காரியம் பாருங்க. 2வது காரியம் யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனம். யோவான்
19வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லுது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் வாழணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது காரியம் சொல்லுது, கர்த்தருக்காக பாடுகளில் பங்குள்ளவர்களாய் இருக்கணும். அதாவது கர்த்தருக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது அந்த போராட்டத்துல விட்டுட்டு போகிறவர்களா இருக்கக்கூடாது. என்ன ஒரு ஊழியத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னை விட்டு போட்டு ஓடிட்டாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே கர்த்தருக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கணும். ஏன்னு கேட்டா பாருங்க, அந்த இயேசுவினுடைய சிலுவை மரத்துக்கு கீழே, அந்த சிலுவைக்கு கீழே யாரா இருந்தாங்கன்னா, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாய் இருந்தாங்க. சரிங்களா? அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்ப கர்த்தர் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல யார் இல்ல தெரியுங்களா? யோவான் சீசன் மட்டும்தான் இருக்கிறாரு. ஓடி போன யோவான் சீசன் திரும்பி வந்துட்டாரு இல்லையா? ஆண்டவர் மார்பருகே சார்ந்த யோவான் ஓடி போனவர் திரும்பி வந்துட்டாரு. மத்த சீசர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஓடி போயிட்டாங்க. ஆனா பேதுரு சொன்னாரு, மரணமே வந்தாலும் அந்த இடத்துல முன்னாடி நான் தான் போய் ஆண்டவரே நிப்பேன், உங்களுக்கு எதுவும் வராது, எல்லாரும் ஓடி போனாலும் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த யோவானே ஆண்டவர் போட்டு என்ன பண்ணிட்டாரு? ஓடி போயிட்டாரு. சாரி, பேதுரு ஓடி போயிட்டாரு. ஆனா யோவான் ஓடி போனாலும் திரும்பவும் என்ன பண்ணாரு? யோவான் அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பாடுகளில் நம்ம என்ன பண்ணணும்? பங்குள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஊழியக்காரங்களுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னு என்ன பண்ணணும்? நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சர்ச்சை விட்டு ஓடி போயிடணும். அப்படி இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ப யாரை குறிச்சு சொல்லுதுன்னா, மகதலேனா மரியாள் சிலுவையின் அருகே நின்றவள். மகதலேனா மரியாள் சொல்லுங்க. மகதலேனா மரியாள் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தால், அவர் படுகிற பாடுகளை பார்த்து அருகே நின்றவள் யாருன்னா மகதலேனா மரியாள். சரிங்களா? அவருடைய படுகிற பாடுகளை பார்த்து சிலுவையின் அருகே நின்றவள் யாரு? மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருக்கிறாள். வசனம் சொல்லுது, மார்க்கு 16வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். யாருக்கு ஃபர்ஸ்ட் தரிசனமானார்? உயிர் தெழுந்த உடனே யாருக்கு தரிசனமானார்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அப்ப மத்த யாருக்குமே தரிசனமாகலையே. ஆண்டவர் யாருக்குமே தரிசனமாகலையே. ஃபர்ஸ்ட் தரிசனம் யாருக்கு ஆயிருக்கிறாரு? முதல் தரிசனமானது யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. அப்ப கர்த்தர் விரும்புகிறார், நீ பாடுகளில் பங்குள்ளவர்களா இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மரிச்சதே உனக்கு தாப்பா, நான் உயிர் தெழுந்தது உனக்கு தாப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அப்ப அந்த வசனத்துல இன்னொரு வசனம் சொல்லுது, சரி ஏன் இவன் ஆண்டவருக்காக அவருடைய பாடுகள் மத்தியில சிலுவையின் அருகே ஏன் இருந்தா அப்படின்னா, அன்பின் நிமித்தமாக இருந்தா. எது நிமித்தமா இருந்தா? அன்பின் நிமித்தமா இருந்தா. எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, லூக்கா 8வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுது, மரியாள் 7 பிசாசுகளை நீக்கி அவரை விடுதலையாக்கினார். பாருங்க, மரியாளுக்கு எத்தனை பிசாசு இருக்குது? 7 பிசாசு பிடிச்சிருக்கிற மரியாளுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? விடுதலையாக்கினா. மரியாள் அன்பின் நிமித்தம் இருட்டோடு கல்லறைக்கு வந்தாள். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, மரியாளை பார்த்து ஏன் ஆண்டவர் மரியாளை மீட் பண்ணார்னா, மரியாளுக்கு ஆண்டவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவ 7 பிசாசுகளை பிடித்திருந்தவள் யாருன்னா மரியாள். சொல்லுங்க, எத்தனை பிசாசு பிடிச்சிருந்துச்சு? 7 பிசாசு பிடிச்சிருந்த மரியாள் ஏன் ஆண்டவரை அதாவது சிலுவையில ஆண்டவர் மரிக்கும் போது சிலுவைக்கு கீழே நிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் உயிர் தெழுந்த உடனே அவரை பார்க்கும்படி என்ன பண்ணா? இருட்டோட ஆண்டவரை பார்க்க போறா. ஏன் போறா அப்படின்னா, அன்பின் நிமித்தமாக. சொல்லுங்க, எது நிமித்தமாக? அன்பின் நிமித்தமாக ஆண்டவரை பார்க்கறதுக்கு மரியாள் போறா. அப்போ இதுல இருந்து ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதே மாதிரிதான் இருந்தோம் இல்லையா? நம்ம எப்படி இருந்தோம்? எபேசியர் 2:1-2-3 சொல்லுது. எபேசியர் 2வது அதிகாரம் 1-2-3 சொல்லுது, நாமும் ஒரு காலத்தில் அக்கிரமம் பாவத்தினாலே பிசாசு கேற்றவழியின்படி நடந்தோம், கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். வசனம் சொல்லுது, நம்ம எப்படி இருக்கிறோம்?
நம்மளும் ஒரு காலத்துல ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்திருக்கிறோமாமா? நாமளும் ஒரு காலத்தில் அக்கிரமும் பாவத்தின் நிமித்தமாக பிசாசுக்கேற்றவர்களின்படி நடந்தோம், கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்களும் மரியாளை போலதாப்பா ஒரு காலத்துல இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உயிர் தெழுந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உயிர் தெழுந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்க்கதான் வந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, முன் நாட்கள்ல நீயும் என்ன பண்ணிருக்கிற? ஒரு காலத்துல அக்கிரமத்துல இருந்திருக்கிறோம், பாவத்துல இருந்திருக்கிறோம், பிசாசு கேட்டபடி நடந்திருக்கிறோம். எல்லாம் ஆண்டவரைய கோபப்படுத்தும்படி கோவாக்கினை பிள்ளைகளாய் நீங்கள் நடந்தீர்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் உன்னை பார்க்கதான் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்களேன். ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது, நாம் பலனடைந்தவர்களாய் இருந்த போது அக்கிரமத்துக்காக நம் பலனற்றவனாய் இருந்த போது அவர் அக்கிரமத்துக்காக என்ன பண்ணாரு? மரித்தவராய் இருக்கிறார். பாருங்க, சீசர்களை குறிச்சு இன்னொரு வசனம் கூட சொல்லுது. யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம். யோவான் 6:66 சொல்லுது, அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த பாருங்க, யோவான் 6:66. 6:66 என்னது? 666 என்னது? பிசாசினுடைய முத்திரை. சொல்லுங்க, 666 எதோடது? பிசாசோட முத்திரை. அப்ப பாருங்க, யோவான் 6:66 அது பிசாசோட முத்திரை. அந்த இடத்துல நடந்திருக்குது என்ன தெரியுங்களா? சாத்தான் பின்வாங்கும்படி சொன்னது யாரு? சீசர்கள். சீசர்கள் எத்தனை பேரு? பாதி பேரு எல்லாமே போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணா, சீசர்கள் பின்வாங்கி போன ஒரு இடம் என்னன்னா, யோவான் 6:66. அவர்கள் சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது பிசாசு என்ன பண்ணுவான்? பின்வாங்கி போகும்படி செய்துட்டான். சரிங்களா? அப்ப கர்த்தர் நம்மளோடு இன்னைக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா, நம்ம பலனற்றவைகளா இருந்த போது அவர் நமக்காக அக்கிரமங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? மரிக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் இந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டவருக்காக அவருடைய பாதத்தின் அருகே அவருடைய சமூகத்துல நீங்க நிற்கும் பொழுது, இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் முதல் யாரை போய் பார்த்தாரு தெரியுமா? மகதலேனா மரியாளை போய் ஆண்டவர் மீட் பண்றார். ஏன் மீட் பண்றார் அப்படின்னா, அன்பின் நிமித்தமாக ஆண்டவரை இவ தேடி கல்லறைக்கு வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்றார்? அன்பின் நிமித்தமாக முதல் அவளுக்கு தான் என்ன பண்ணாரு? தரிசனமாகிறவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிறது, நீங்க அவருடைய பாடுகளில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உயிர் தெழுதல் நாள்ல நான் உங்களோடு என்ன பண்றேன்? நான் உன்னை தாப்பா பார்க்க வந்திருக்கிறேன். இந்த நாள்ல யாரை பார்க்க வந்திருக்கிறேன்? நான் உன்னை தாப்பா பார்க்க வந்திருக்கிறேன். சரிங்களா? நமக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால், அதாவது ஆண்டவருடைய மரணத்தின் நிமித்தமாக மரியாள் என்ன பண்ணா? மகதலேனா மரியாள் சிலுவையின் பக்கத்துல நிக்கிறா. அப்போ வசனம் சொல்லுது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால். அப்ப அந்த மரணத்தின் சாயலில் அவர் இருக்கும்போது கூட யார் இருக்கிறா? மகதலேனா மரியாள் இருக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த உடனே முதல் தரிசனமானது மகதலேனா மரியாள். அப்போ அவருடைய பாடுகள்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? பங்குள்ளவர்களா இருக்கணும். அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம என்ன பண்ணணும்? இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தனா உடனே ஓடி போக கூடாது. பிரச்சனை வந்தனா அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளோடு இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அந்த வசனத்துல சொல்லுது, அப்ப கூட இருந்த சீசர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அது நிமித்தமா மகதலேனா மரியாள் அவரோட மரணத்தின் சிலுவையின் அருகே இருந்தது நிமித்தமாக கொலோசியர் 1:13 சொல்லுது, இயேசு உயிர்த்தெழுதல் இருளில் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக நீங்க இருளில் ஒளியில் நடந்துட்டு இருந்தீங்க. இருள்னு என்னது? அதான் சொன்னனே, என்னது? பாவம், கோபம், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் செய்யும் பொழுது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருளின் அதிகாரத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தீர்கள், இன்னைக்கோ கர்த்தருடைய
உயிர்த்தெழுதல் நம்மளை என்ன பண்ணிருக்குது? விடுதலையாய் மாத்தி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நமக்குள்ள என்ன வந்திருக்குது? ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்குது. ஏன் விடுதலை கொடுத்துச்சு? என் வாழ்க்கையில சாபத்துக்காக என்ன பண்ணாரு? மரிச்சார். என் பாவத்துக்காக, என் கோபத்துக்காக, நான் துணிகரமா செஞ்ச அவரு என்ன பண்ணோம்? அவரை வேதனைப்படுத்தின கோபாக்கினின் பிள்ளையா நான் நடந்தேன். இதற்காக அவர் என்ன பண்ணாரு? இன்றைய தினத்துல குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் மரிச்சாரு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை கூட ஜெயமாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவருடைய மரணத்தை கூட என்ன பண்ணாரு? ஜெயமாய் மாக்கி இருக்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கிறவராய் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ரெண்டே காரியம் தான். ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய மரணத்தில் நம் பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அதாவது அந்த ஸ்திரீ பார்த்துட்டீங்கன்னா அற்பமா எண்ணப்பட்டவள், எல்லாராலும் கைவிடப்பட்டவள், மகதலேனா மரியாள் எல்லாராலும் கைவிடப்பட்டவள், அற்பமா எண்ணப்பட்ட அந்த ஒரு ஸ்திரீ ஆண்டவர் செஞ்ச ஒரே ஒரு நல்லது என்ன தெரியுங்களா? அவளுடைய 7 பிசாசுகளை துரத்தினார். அந்த டெலிவரன்ஸ் ஆண்டவர் அந்த பிசாசு துரத்தினார். இப்ப நானே ஒண்ணு கேட்கிறேனே, நம்ம சர்ச்சுக்கு போறோம், பாஸ்டர் நம்ம சர்ச்ல நம்ம பாஸ்டர் என்ன பண்றாங்க? டெலிவரன்ஸ் பண்றாங்க. எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, எவ்வளவோ நோயிலிருந்து, எவ்வளவோ குடிவெறியின் ஆவிலிருந்து, எவ்வளவோ பேய் பிடிச்சும் கூட என்ன பண்ணிருக்கலாம்? விடுதலையாக பிசாசு பிடிச்சு கூட அலக்கழிச்சு கூட நீங்க சபைக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த ஊழியக்காரர் உங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ண பரிந்து பேசி உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம விடுதலை ஆயிட்டோம். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் சொல்லுங்க? அந்த சர்ச்சோட நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களா? இல்ல அந்த சபைக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் எப்படி இருக்கு? அந்த பாஸ்டரோட உங்களுக்கு ஐக்கியமா இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இதெல்லாம் இந்த நாட்கள்ல மாறணும் நமக்குள்ள. சொல்லுங்களா? நமக்குள்ள என்ன பண்ணணும்? பாஸ்டர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாரு, இந்த சபைக்கு நான் போக மாட்டேன், என்னை இப்படி பேசிட்டாரே. ஆனா எல்லா சபையும் கைவிட்டு ஒரு சபைன்னு சொல்லி போய் உட்கார்ந்துருப்பீங்களா? ஒரு சர்ச்சில் உட்கார்ந்துருப்பீங்களா? அந்த பாஸ்டர் உங்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார்ல. அந்த பாஸ்டர் நாளைக்கு என்ன பண்றோம்? 4 பேரோட தூற்றிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மகதலேனா மரியாள் ஆண்டவர் செஞ்ச அந்த 7 பிசாசுகள் அவளை விட்டு துரத்தினார். அதுக்கப்புறம் அன்பின் நிமித்தமாக அவரு சிலுவையில அறையும் பொழுது சிலுவைக்கு அருகே இருந்தார். சிலுவையில முடிஞ்சு மரித்து அந்த அதிகாலையில் என்ன பண்ணா? இருட்டோடு எழுந்து போய் கர்த்தரை பார்க்கும்படி போனா. ஏன் அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணு, அன்பின் நிமித்தம். சரிங்களா? அப்ப தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அன்பு எப்படி இருக்கு? அவருக்குள்ள பங்குள்ளவர்களா இருக்கிறீங்களா? அவருடைய மரணத்தை நீங்க என்ன பண்றீங்க? அவர் எனக்கா ரோமர் 10:9 சொல்லுது, அவர் எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன், நான் இருதயத்துல விசுவாசிக்கிறேன், வாயினால அறிக்கை பண்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்காக தான் மரிச்சாரு, 3ஆம் நாள் எனக்காக உயிர் தெழுந்தார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இருளில் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார், வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க இருளில் இருந்தீங்க, ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் அதிகாரத்துக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறார்? ஆண்டவர் உங்களை கொண்டு சேர்க்கும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறார். எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா கண்களை மூடுவோமா? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்களோடு பேசினீர். ஆண்டவரே எல்லா கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சீசர்களுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உயிர்த்தெழுந்த 40 நாள் சீசர்களோடு ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரை பத்தி அறிந்தவர்களோடு கர்த்தர் நீர் வெளிப்பட்டீர். ஆண்டவரே அவர்கள் உமக்கு சாட்சியா இருந்தது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஏனோ தானோன்னு இவ்வளவு நாள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம், இனி கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சரி, எல்லா வாய்களை திறந்து ஆவியானவரே அப்பா ஆண்டவரே எங்களை முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நீர் எங்களை நடத்த சித்தமாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே பரியாசத்தின் மத்தியிலையும் தேவனுக்கு கோபத்தை கொண்டு வர கோபாக்கினை பிள்ளையாகவும் நாங்களும் முன்னொரு நாட்கள் ஆண்டவரே இயேசப்பா நாங்களும் துணிகரமான பாவ வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே இன்னிலிருந்து நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே இன்னிலிருந்து நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா எங்களுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
சீஷர்கள் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருந்தார்கள். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருந்தார்கள். வீடுகள் தோறும் ஆலயங்கள் தோறும் தேவனை பத்தி பிரசங்கிக்கிறவர்களா இருந்தது போல நாங்களும் வாழ எங்களுக்கு ஆண்டவரை கிருபை செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். 2வது காரியம், கர்த்தருடைய மரணத்தில் பங்குள்ளவர்களாய் இருந்தார்கள். மகதலேனா மரியாள் ஆண்டவர் செஞ்ச ஒரே ஒரு அற்புதம், 7 பிசாசுகளை மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் அவளுடைய பிசாசு துரத்தும் பொழுது கர்த்தர் அவருடைய மரணத்துல சிலுவையின் அருகே நின்றவள் மகதலேனா மரியாள். ஆண்டவர் அந்த 3ஆம் நாள் மரிச்சு உயிர் தெழுகிற அந்த அதிகாலையில் இருட்டோடு ஆண்டவரை தேடி போனா. எதுனாலன்னா அன்பு நிமித்தமா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நம்ம ஆண்டவரை தேடுகிறதுக்கு வாஞ்சியா இருக்கிறோமா? ஆண்டவரை தேடுகிறதுக்கு இன்னைக்கு நான் வாஞ்சியா இருக்கிறோமா? எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நம்மை தேடணும், ஆண்டவரை தேடணுங்கிற உணர்வு எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரை விட்டு நாங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போயிடாத அளவுக்கு என்ன போராட்டமோ பிரச்சனையோ பாடுகளோ, ஆண்டவருக்காக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தடைகள் வரும், அவமானங்கள் வரும். எது வந்தாலும் கர்த்தருக்காக நாங்கள் நிலைத்து நிற்கணும்னு சொல்லி நாங்கள் முழுவதும் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ஆண்டவரே எங்களுக்காக மரித்தீர், 3ஆம் நாள் எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர். உங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.